மகத்தான மகர ராசி நேயர்களே 2026 சனிப்பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருப்பீங்க. நிச்சயமா வந்து அத நான் உங்களுக்கு சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். இந்த மகர ராசி நேயர்கள் இவ்வளவு நாளா வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு துயர சம்பவங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி இப்ப வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து 7:30 சனி காலம்னு சொல்லக்கூடிய அதாவது விரய சனி, ஜென்ம சனி முடிஞ்சு வாக்குஸ்தானத்துல இருந்த சனி பகவான் விலகி இப்ப 3ஆம் இடத்துக்கு மார்ச் 6ஆம் தேதி பெயர்ச்சி ஆயிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில எந்த விதமான வளமான பலன்களை சேர்க்க போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த மகரத்தார் நகரத்தை ஆள்வார். எங்க இருந்தாலும் உங்களோட ஒரு கெத்து, உங்களோட ஒரு தனி அதாவது வீட்ல வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, பெரிய அளவுல நிரூபிக்க முடியாது. பட் வெளியில வந்து ஒரு ஆஃபீஸ்லயோ, ஒரு ஒர்க் பிளேஸ்லயோ வந்து பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு எப்பயுமே ஒரு நல்ல மதிப்பு, மரியாதைங்கிறது இருக்கும். ஏன்னா, டூ மச் ஆஃப் டெடிகேஷன் அப்படிங்கிறது மகரத்தோட ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு குணம்னு வச்சுக்கங்களேன். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி டூ மச் ஆஃப் டெடிகேஷன். எல்லாரையும் விட ஒரு பங்கு அதிகமா சொல்லுவாங்கல்ல, "உனக்கு வந்து குடுத்த காச விட நீ அதிகமா கூவுறப்பா" அப்படின்னு சொல்றது வந்து மகரத்துக்கு பொருந்தும். ஏன்னா, இவங்களோட அந்த வொர்க் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஓனரோட ஒரு ப்ரைட் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஓனர்ட்ட இருந்தாலும் அந்த ஓனரோட ஒரு ப்ரைடு தான் இந்த மகர ராசி. ஏன்னா, சனி பகவான் ராசிநாதனா வர்றதுனால, இவங்க வந்து அந்த வேலையில ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. சாப்பாடு, தண்ணி இதெல்லாம் தாண்டி தன்னுடைய வேலையில ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கக்கூடியவங்களா இருக்கிறதுனால, இவங்களால எந்தவித சூழ்நிலைகளையுமே கடந்து எளிதாக வர முடியும். பர்சனல் லைஃப் ரொம்ப அடி வாங்கியிருக்கும். இனிமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கைங்கிறது மாறப்போகுது. கவலைகள் வேண்டாம்ங்க. 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால, நிறைய நல்ல பலன்களை சனி பகவான் தரப்போறாரு. ஆனா கவனிக்க வேண்டியது டெலிகம்யூனிகேஷன். யார் கூடயுமே சேட் பண்ணும்போதோ, இல்ல யார் கூடயும் பேசும்போதோ ரொம்ப கவனமா அத மட்டும் வச்சுக்கங்க. ஏன்னா, அந்த டெலிகம்யூனிகேஷன்ல நெறைய பிரச்சனைகள சந்திப்பீங்க. எப்பொழுதுமே 3ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் அமரும்போது, ஃபோன கீழ போட்டு உடைக்கிறது, டெலிகம்யூனிகேஷன்ல ப்ராப்ளம் ஆகுறது, நம்ம ஒண்ணு சொல்லி வேற ஒருத்தவங்க மத்தவங்க வேற எத புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள வந்து குடுக்க ஆரம்பிக்கும். அதுல மட்டும் ரொம்ப கவனமா வேணும். மத்தபடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நெறைய நல்ல பலன்கள், அபரிமிதமான பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாளா நீங்க பார்க்காத நிறைய பெரிய விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போறீங்க. அத வந்து இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும். அதேபோல ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு, வீட்ல இருந்த நகை பூரா போய் அடகுல போயிருச்சுங்க. வீட்ல இருந்த கோல்டு காணாம போயிருச்சுங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா அந்த திருகாணி காணாம போறது, மூக்குத்தி காணாம போறது, இதெல்லாம் போயிட்டு திருப்பி வேற ஏதாவது அத போட்டுட்டு வாங்கும்போது மனசே வலிக்கும். ஏன்னா கோல்டோட ரேட்லாம் இப்ப எங்கேயோ போயிருச்சு இல்லைங்களா? அப்போ ஒரு சின்ன திருகாணி போனா கூட என்ன ஆகுதுங்க, ரூ. 3000 வரைக்கும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட்ல உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்திருக்கும். அடுத்து 7ஆம் இடத்துக்கு உச்சமான குரு வந்து உங்க ராசிய பார்வை பலத்தால வந்து என்ன பண்ண போறாரு? பெரிய லெவல்ல உங்கள மாத்த போறாரு. இவ்வளவு நாளாக வேலையிலயோ, இல்ல வீட்லயோ ஒரு மரியாதை கிடைச்சிருக்காது. அந்த மரியாதை இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும். வீட்ல இருக்கவங்க யாருமே ரெகக்னைஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. உங்கள ஒரு ஆளாவே மதிச்சிருந்திருக்க மாட்டாங்க. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இல்லாம இந்த வீடு இல்லன்னு அவங்க வந்து கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு பொற்காலமாக இந்த காலம்ங்கிறது மாறப்போறது. எழுதி வேணாலும் வச்சுக்கங்க. ஏன்னா, உச்ச குரு தன்னுடைய ஒரு 9ஆம் பார்வையையும் சனிக்கு குடுக்க போறாரு. அப்ப அப்படி பார்க்கும்போது, அந்த பார்வை பலத்தால உங்களோட முயற்சி பாவகமும் பலம் பெறும். உங்கள ராசிய பார்க்கறதுனால உங்ககிட்ட ஒரு புது பொலிவு கூடும். இவ்வளோ நாளா வந்து என்னென்ன பிரச்சனைகள்ல இருந்தீங்களோ, அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தமான அபரிமிதமான காலமாக இந்த மகர ராசிக்கு இருக்க போது. புதிய வேலை வாய்ப்புகள், புதிய முயற்சிகள், இடமாற்றம், வேலை மாற்றம். இதுக்கு முன்னாடி நான் இப்ப தான் மாறியிருக்கேன் அப்படின்னா, அந்த வேலையில ஒரு பதவி உயர்வோ, நல்ல ஒரு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெர்க்ஸ், சம்பள உயர்வு இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் உங்கள தேடி வரப்போது. நெடுநாளாக யார்கிட்டயாவது பணத்த குடுத்து வச்சிருக்கேன்னா, அத திருப்பி வாங்கக்கூடிய ஒரு பொற்காலமாக இந்த காலம் வந்து இருக்க போகுது. என்னென்ன விஷயம் உங்களுக்கு பெண்டிங்கா இருந்ததோ எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கங்க. அடிச்சாம்பார் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ன்னு எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகப்போது, வரிசையா ஒண்ணொன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் படி கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் எனக்கு நான் வந்து இடமே வாங்கல, வீடே வாங்கல. இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கூட, இந்த பீரியட் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பொற்காலமா இருக்கும். யூஸ் பண்ணிக்கங்க. எப்பொழுதுமே நேரம் வந்து அதுவே வந்து நமக்கு நிக்காதுங்க. நம்ம அத பயன்படுத்திக்கணும். அதுக்கு தகுந்த மாரி நம்ம ஜாதகமும் என்ன செய்யணும்? வலிமையா இருக்கணும். ஏன்னா, இப்ப நாங்க சொல்லிட்டு இருக்கிறது கோச்சார பலன்கள். உங்க சுய ஜாதகம் ரொம்ப வலுவா இருந்ததுன்னா, இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது அதுவும் ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தான். அப்போ உங்க சுய ஜாதகத்துல தசாபுத்தி எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னா, இப்போ வரக்கூடிய இந்த பலன்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருந்து, இன்னும் நல்ல ஒரு அடுத்த உயரத்துக்கு உங்கள எடுத்துட்டு போகும். இது வந்து ஒரு உருட்டு அப்டிலாம் எடுத்துக்காதீங்க.
நம்மோட ஜாதகம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத நீங்க நம்ப ஆரம்பிக்கும்போது நெறைய விஷயம் வந்து மாற ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உத்தியோகத்துல இவ்வளவு நாளா இருந்த பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏதாவது திருமணத்துக்கு தடையா இருந்தது. ஏன்னா ராசிக்கு 7ல குரு உட்கார்ந்துருக்கிறாரு. உச்சமாயி ராசிய பார்க்குறாரு. அப்ப இவ்வளோ நாளா தடைகள் இருந்ததுன்னா, அது இப்ப விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்பத்துல வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு போறது, ஒரு கேளிக்கை விஷயங்களுக்காக ஒரு சுற்றுலா போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். நெறைய ட்ரிப் வந்து பண்ணுவீங்க இனிமே. அதேபோல மேலதிகாரிகள் வந்து கொடைச்சல் குடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னு சொல்லுங்க? இந்த ராசி வந்து சனி பகவானோட ராசி. எப்பயுமே சூரியனுக்கும் சனிக்கு ஆகவே ஆகாது. சூரியன் வந்து சனியுடைய அப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மேலதிகாரிகள் எப்பயுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இனிமே பார்த்தா, இவங்க வந்து நம்மகிட்ட வந்து ஐடியா கேட்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேலதிகாரிகள் வந்துருவாங்க. அவங்களோட ஆதரவை மகர ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள். இனி வரக்கூடிய காலகட்டம்ங்கிறது அப்படித்தான் இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி என்னன்னா, உங்களோட வேலைய வேற ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்க செஞ்சிருப்பீங்க. அத வந்து அவங்க லேபிள் போட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கும். அப்ப அந்த லேபிள் போட்ட வேலையெல்லாம் மாறி, இவர் தான் பண்ணாரு. இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு உண்டான அங்கீகாரம் எல்லாம் வந்து இனிமே உங்களுக்கு கிடைக்க போகுது. கிடைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனநிறைவான நிறைய நல்ல பலன்கள், எல்லா விஷயமும் வந்து பாசிட்டிவா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்ப எதுல கவனம் வேணும்? அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப இவ்ளோ நாளா வந்து ராசிக்கு 2ல ராகு இருக்காரு. பல்லு வலி, பல்லுல பிரச்சனை, வீட்ல எல்லார் கூடயும் பேசும்போது சங்கடப்படுறது, சண்டை போடுறது, இந்த மாரி விஷயங்கள ராசியில 2ல இருக்க ராகுவும், சனியும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சனி மாறிட்டாரு. ஆனா ராகு இருக்கு. அப்ப ராகு இருக்கும்போது என்ன பண்ணணும்? பேச்சுல ரொம்ப இனிமையா பேசுற மாதிரி நெறைய விஷயங்கள வந்து என்ன பண்ணுவீங்க? ஸ்வீட்டா குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதே நேரத்துல அத அவங்க புரிஞ்சுக்கணும். இப்போ எப்பயுமே வந்து ராகு 2ல இருந்தா அது ஸ்வீட் பாய்சன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப அந்த ஸ்வீட் பாய்சன் 2ஆம் இடத்துல இருக்கு. அதனால வீட்ல இருக்கவங்களோட பேசும்போது நம்ம ரொம்ப கவனமா பேசணும். அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கங்க. அடுத்து டிசம்பர்ல வந்து இந்த ராகு என்ன பண்ணுவாரு, உங்க ராசியில வந்து உட்கார போறாரு. அப்ப ராசியில உட்கார்ற ராகு என்ன பண்ணுவாரு, உங்கள எல்லாருக்கும் தப்பு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆஃப்டர் டிசம்பர் நான் சொல்றது. அதனால அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும், உங்களோட ஒரு பழக்கவழக்கத்தையும், நீங்க யார் கூடயாவது பேசுறீங்க, புதிய பழக்கவழக்கங்கள், புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் இதெல்லாம் வருவாங்க உள்ள. அவங்க வரும்போது உங்களோட கண்ணியத்த ரொம்ப கனகச்சிதமா பார்த்துக்கணும். நீங்களே நல்லா இருந்தாலும், அவங்க என்ன பண்ணுவாங்க, கொண்டு எதுலயாவது சேர்த்து விட்டுட்டு பிரச்சனையாக்கி விட்டு போயிடுவாங்க. அதனால அந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ராசியில எப்பயுமே ராகு வரும்போது, நம்மள வந்து ஒரு குழப்பமான மனநிலைக்கு எடுத்துட்டு போயிரும். இந்த மாதிரி காலகட்டத்தில தான் என்ன பண்றது, தேவையில்லாத விஷயங்கள் இந்த சதுரங்க வேட்டை படம் மாதிரி இருக்க ஸ்கீம்ல போய் மாட்டிக்கிறது நம்ம. என் ஃப்ரெண்ட் வந்து பண்ணாங்க. நான் வந்து இப்ப பண்ண போறேங்க. அவனுக்கு வந்து அம்பானி ஆயிட்டாங்க. நான் அடுத்து அதானி ஆகப் போறேன்னு சொல்லி அப்பதான் இறங்குவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ப வைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்துருவாங்க. புது புது ஆளுங்க. அவங்க கிட்ட நம்பி ஸ்கேம்ல சேர்ந்து ஏதாவது மாட்டிக்காதீங்க. ரொம்ப கவனமா இருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளா உங்களுக்கு ராசிக்கு 8ல கேது நின்னு நெறைய தடைகள குடுத்துட்டு இருந்தாரு. கணவன் மனைவி உறவுலலாம் நெறைய பிரச்சனைய குடுத்துட்டு இருந்தாரு. அடுத்து ஸ்ட்ரெய்ட் டூ த பாயிண்ட் 7ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அப்ப மட்டும் நல்லதா செய்ய போறாரு? கண்டிப்பா நல்லதே செய்ய மாட்டாரு. 7ல கேது வருது, ராசியில ராகு இருக்குன்னா, நீங்க சினிமா கூப்பிட்டா அந்த அம்மா கோயிலுக்கு கூப்பிடும். அப்ப அமைதியா இருக்கணும். அந்த நேரத்துல வந்து நம்மளோட இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு, "நீ சினிமாக்கு வரலன்னா பாரு உன்னையன்னு" சொல்லாம, "சரி வாம்மா கோயிலுக்கு போவோம்" அப்படின்னு போயிட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கை என்பது மிச்சமாக இருக்கும். இல்லன்னா கண்டிப்பா பயங்கர பிரச்சனையா இருக்கும். நீங்க எப்பயுமே நல்லவிங்க விட்டு குடுத்து தான் போவீங்க. இந்த காலகட்டத்தில் அதிகமான விட்டு குடுத்தல் தேவையா இருக்கு. ஏன்? அவங்க கை அங்க ஓங்கி இருக்கும் அந்த நேரத்துல. அதனால ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. நாட் ஈவன் ஒய்ஃபோ இல்ல ஹஸ்பண்டோ இல்ல. எல்லாரோடையும் பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும், நீங்க மீட் பண்ற யாரா வேணா இருக்கட்டும், கொஞ்சம் பொறுமையா விட்டு குடுத்து போனீங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சியும் கூட உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எப்பயுமே சனி பயிற்சினா, அந்த ஒரு கிரகத்த மட்டும் வச்சு இல்ல, மற்ற கிரகங்களோட ஒரு கலவையான இணைவும் தான் உங்களுக்கு இருக்குங்கிறதுனால தான் நாங்க அதையும் சேர்த்து உங்களுக்காக குடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நீங்க வந்து உத்திராட நட்சத்திரத்த பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, புதிய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், பொருளாதாரத்தில நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாவும் இருக்கும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இல்லாம பார்த்துக்கோங்க. காதல் அதாவது லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க, அதுல ரொம்ப கவனமா இருங்க. திருவோண நட்சத்திரமா இருந்தீங்கன்னா, நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், வெளியூர் செல்லக்கூடிய நெறைய ட்ரிப்பு போவீங்க. எப்பவுமே ராசிய வந்து குரு பார்க்குறாரு அப்டின்னா, நெறைய ட்ரிப்ப வந்து நமக்கு ஏற்படுத்தி தருவாரு. அந்த ட்ரிப்ப சுபமா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. நெறைய செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணிறாதீங்க. அதையும் பார்த்துக்கோங்க. குடும்பத்தில வந்து மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நெறைய கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்டின்னா, மறைமுகமான சூழ்ச்சிகள் உங்கள சூழும். லாட்டரி இந்த மாரி விஷயத்திலயும், அதேபோல தேவையில்லாத ஒரு ஸ்கேம் விஷயத்துல வந்து மாட்டிக்காம உங்கள நீங்க தற்காத்துக் கொள்ளுங்கள்.
அவிட்ட நட்சத்திரத்த பொறுத்தளவு சகோதரர்களோட உதவி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும், பதவி உயர்வு, அதன் மூலமா ஒரு பணவரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம், உங்களோட அப்பாவோட ஹெல்த் இந்த மாரி விஷயத்துல கவனமா இருக்கணும். உங்களுடைய புகழ்ல கவனம் வைக்கணும். ஏன்னா, அந்த புகழ் அப்படிங்கிறது நேர்மையாக செய்யக்கூடிய விஷயங்கள்ல கிடைக்கணுங்கிறதுனால, அதுல கவனம் வைங்க. பொதுவா நான் மகர ராசிக்காரங்கள என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அருகில இருக்கக்கூடிய சிறு தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வ வழிபாடுகள நெறைய வச்சுக்கங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இப்ப நான் வந்து என்னோட எல்லையில இருக்கக்கூடிய கருப்பராயன வணங்குனேன் அப்படின்னு சொன்னா, அவரு துணைக்கு வருவாருங்க. இது வந்து அனுபவத்துல கண்ட உண்மை. எப்பயுமே மகர ராசிக்காரர்கள் ராசி அதிபதி சனியாக வருவதால், எல்லை தெய்வங்களை மதியுங்கள். எந்த எல்லைக்கு போனாலும் உங்க எல்லையில இருக்க எல்லை தெய்வத்த மதிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அந்த தெய்வம் உங்கள எப்பயுமே காப்பாத்தும். அதேபோல எனக்கு தெய்வ நம்பிக்கையே இல்லன்னா கூட, நீங்க கால் முடியாதவர்களுக்கு ஊன்றுகோல் வாங்கி தருவதும், வாழ்க்கையில இப்ப நான் வந்து புதுசா ஏதோ தொழில் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களோட அட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடென்டி கார்ட், விசிட்டிங் கார்ட் அவங்களுக்கு அடிச்சு குடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கை வந்து நிச்சயமா மேம்பாடு அடையும். யாருன்னே தெரியாதுப்பா, இந்த விசிட்டிங் கார்ட் அடிக்கிறதுக்கு கூட என்ட்ட பணம் இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி விசிட்டிங் கார்ட் அடிச்சு பாருங்க. உங்களோட விசிட்டிங் கார்டு எங்கேயோ ஒரு வேற லெவலுக்கு நீங்க போக ஆரம்பிப்பீங்க. ஏன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா அனுபவத்துல வெற்றி கண்ட பரிகாரங்கள தான் நான் உங்களுக்கு இங்க குடுத்துக்கிட்டு இருக்கேன். அதேபோல 3ஆம் இடத்துல சனி வர்றதுனால, யாருக்காவது இயர்பட்ஸ் கூட வாங்கி குடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வாங்கி குடுங்க. தப்பு கிடையாது. நல்லா காசு நெறைய இருக்கவங்க ஃபோன் வாங்கி தாங்க. அதாவது எங்கள மாதிரி ஜோசியருக்கு வாங்கி குடுத்தீங்கனாலும் நாங்களும் வாங்கிக்குவோம். அதாவது இத காமெடிக்காக சொல்லல. 3ஆம் இடத்துல வரும்போது எப்பொழுதுமே பரிசு பொருட்களாக இந்த மாதிரி டெலிஃபோனோ, இல்ல இயர்பட்ஸோ ஏன்னா அதுதான் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ற விஷயம் இல்லையா? அப்ப நீங்க அத ஒருத்தருக்காக வாங்கி குடுக்கும்போது உங்களோட கம்யூனிகேஷன்ங்கிறது இம்ப்ரூவைஸ் ஆகும். இது ரொம்ப ஒரு நல்ல பரிகாரமாகவும் இருக்கும். இத வந்து கிண்டல், கேலி நோக்கத்திற்காக தயவு செய்து எடுத்துக்க வேண்டாம். அந்த டெலிகம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள நீங்க வந்து அடுத்தவர்களுக்காக பரிசு பொருளா குடுக்கணும். அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே தவிர, இத தவறா எடுத்துக்க கூடாதுங்க. அதேபோல இந்த 3ஆம் இடத்துல எவ்வளவு நீங்க கவனமா இருக்கணுமோ, அவ்வளவு கவனமா இருந்தீங்கன்னா தான், இந்த 7ஆம் இடத்துல இருக்க குரு நல்பெயரையும், நல்ல ஒரு நல்ல வாழ்க்கையையும், நல்ல பண வசதியும் குடுப்பாரு. அதே நேரத்துல இந்த நல்ல ஒரு நேரம் போயிட்டுருக்கு, ஜாலியா இருக்கோம்ன்னு சொல்லிட்டு, தவறா யார் கூடயாவது சேட் பண்றதோ, தவறா விஷயங்களுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுவே அடுத்து ஆப்பா முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. ஆகவே இந்த சனிப்பெயர்ச்சியில் சகல விதத்திலும் நீங்க வந்து டெலிகம்யூனிகேஷன்ங்கிற விஷயத்திலயும், புதுசா வர்றவங்க கிட்டயும் ஸ்கேம்ல ஏதாவது மாட்டாம இருந்தீங்கனாலே, சனிப்பெயர்ச்சி சிறப்பான சனிப்பெயர்ச்சியா உங்களுக்கு இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. வாழ்க வளமுடன்.